ஒண்ணுமே தெரியலையே காய்ஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது. என்ன காரணம்னா ஏரியாவில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியே மொட்டை மாடி மேலே வெளியே உட்காந்துட்டு நாங்கள் சப்பாத்தி உருட்டிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டிலே வந்து சப்பாத்தி சுட்டு இருட்டிலே சாப்பிட போகிறோம். இதுதான் இன்னைக்கான கண்டென்ட், இன்னைக்கான வீடியோ இதுதான். வைஃப் வந்து உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. வேணி உருட்டணும் முடியல. உன் நல்ல மனசுக்கு நீ தான் வேணி ஜெயிப்ப. உருட்டு உருட்டு உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உருட்டு வேணி. நேரம் சேர்ந்துக்குச்சு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இது என்ன உருட்டுறீ நீ? நான் உருட்டேன். காட்டு பாப்போம். நான் உருட்டேன், நீ தான் இப்ப சப்பாத்தி தேய்க்க போற. அது கூட எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை பொரி வருதுல? 1 2 இதெல்லாம் பத்தாது. அது உண்மைதான். 1 2 3 4 5 ஒரு 8 வருமா? நான் போட்டதே 6 போட்டேன். ரைட். சரி சப்பாத்தி தேய். பொரி எனக்கு தேய்க்க வராது, நீயே தேய்ச்சிக்கோ. வராது ஏன் வராது? இருட்டில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைனை போட்டு விட்டாங்க. ஸோ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா உருட்டியாச்சு. இன்னும் வந்து ஒரு 4 இருந்து 5 இருக்கும். ஏன்னா எவ்வளோ தானே இருக்கும்? 4 இருக்கா 5 இருக்கா? 6 இருக்கு. 6 இருக்கு. இது ஒரு 6 உருட்டி இருப்பியா? எத்தனை இருக்கு? அதுல 10 இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஓ 10 இருக்கா? ஏண்டி 2 பேருக்கு இவ்வளோ? உனக்கே அதெல்லாம் இவ்வளோ சாப்பிட்றடி. நீ உருட்டுப்பா, நீ உருட்டு நல்லா. சரி ஓகே. நான் உருட்டனா நீ உருட்டியானே தெரியல. அப்போ இதெல்லாம் 10 இருக்குன்னா அது ஒன்று 11, அது ஒன்று 6, 16, மொத்தம் 17 சுட்டியா? சரிப்பா, சுட போறதான் 17. கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. பட் ஆனால் இப்போ கரண்ட் வந்துருச்சு. சரி சொல்ற வேலையை செய்ய மாட்டீங்களா? என்ன வேலை சொன்னேன்? போய் சப்பாத்தி போட்டு எடு. என்னையவே வேலை வாங்குற நீ. சரிடி ஆக்கி போடுற புருஷனுக்கு. சுற்றி இதையே காட்டுறேன்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. சப்பாத்தி சுடுற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். பாய். சப்பாத்தி சுடும்போது பார்ப்போம். ஓகே, சப்பாத்தியெல்லாம் உருட்டியாச்சு. நான் என்னடா உருட்டுறேன்னு சொல்லுவேன்னு பார்க்காதீங்க. எனக்கு இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. தேய்ச்சது. ஆமாங்க, பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சப்பாத்திலாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? தக்காளி துவையல்னு சொல்லுவாங்களாமா. அது ரெடி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. தக்காளி கடைசலாமா ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக டைம் 8-9 ஆச்சு. இவ்வளோ நேரமாக இந்த ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. வைஃபோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என் ஃபோனில் சார்ஜ் இருந்ததுனால நான் இப்போ என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் இருக்கிற ஒரு குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். சாம்பார் ஆப்பு எனக்கு. சரி, ஓ ஃபோனு குவாலிட்டி தான், ஏன் மூஞ்சா பார்க்குற? அப்புறம் இது வந்து நேற்று நான் செஞ்ச குலாப் ஜாமுன். வேணி அந்த குலாப் ஜாமுன் காட்டு. குலாப் ஜாமுன் காலி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் அப்படி பேசுகிறா. ஆமாம், அவ்வளோதான். அது ரெடி ஆயிடுச்சா? உப்பு வரைக்குதான் பார்த்தியா? உப்பு வரைக்குதான் பார்த்தியா? பார்த்துட்டியா? ரைட்டு. ஸோ தோசைக்கல்ல வச்சாச்சுங்க. இப்போ சப்பாத்தியை போட்டு பிரட்டி எடுப்பாங்க. தேய்ச்சிட்டு வா. இதான் நம்ம ரூமு. இதான் என்னோட பிசி. எடிட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிட்டேன். நம்மளோட ஹோம் டூர் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஹோம் டூர் வந்து சூன் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சுட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் மதியம் செஞ்ச லெமன் ரைஸ் இருக்குது. சப்பாத்தி போட்டாச்சு, சாப்பிட போகிறோம். அப்புறம் இந்த தக்காளி கிடைச்சலா தக்காளி வச்சு அது ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே பாய். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈவினிங் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Bye.